ஓவர் திங்கிங்கை ஓவர் கம் பண்ணுறது எப்படி? இந்த 3 ஸ்டெப் நியூரோ சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி பேக்ட் மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பிரேக் த லூப். நீங்கள் ஒவ்வொரு தடவை ஓவர் திங்க் பண்ணும்போதும் அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதை லேபிள் பண்ணுங்கள். நான் இப்போ ஓவர் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சத்தமாவோ இல்லை மனசுக்குள்ளேயே சொல்லும்போதோ உங்கள் இமோஷனல் பிரெயின்கிட்ட கண்ட்ரோல் உங்கள் லாஜிக்கல் பிரெயினுக்கு போயிடும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், ஷிஃப்ட் யுவர் ஃபோக்கஸ் ஃப்ரம் பிரெயின் டு பாடி. நீங்கள் இந்த தாட் லூப்பை இன்டரப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பாடி இல்லாட்டி உங்களோட 5 சென்சஸை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி, ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கள். அது ஒரு சிம்பிள் ஷார்ட் வாக்காக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கோல்டு வாட்டரை உங்கள் ஃபேஸில் ஸ்ப்ளாஷ் பண்ணுறதா கூட இருக்கலாம். ஃபைனலாக, ஆங்கர் இன் ஆக்ஷன் ஆர் க்ளோஷர். நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ ஓவர் திங்க் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்துக்கு இப்போ இந்த நிமிஷம் என்ன ஒரு ஸ்மால் ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அதை பண்ணுங்கள். அப்படி பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, இந்த விஷயம் என் கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வரி டைம் செட் பண்ணுங்கள். அதாவது நான் 4 to 4:30 நான் அதை பற்றி யோசிச்சுக்கிறேன், அது வரைக்கும் அதை பற்றி நான் யோசிக்க போகிறதே இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதே ஒரு க்ளோஷர் மாதிரி ஆகிடும். இப்போ நான் சொன்ன 3 ஸ்டெப்பையுமே நீங்கள் ஒவ்வொரு தடவை ஓவர் திங்க் பண்ணும்போதும் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதே ஒரு ஹேபிட்டாக மாற ஆரம்பிச்சிடும். அண்ட் உங்கள் ஓவர் திங்கிங்கும் உங்கள் கண்ட்ரோல்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.